தமிழ் சினிமாவில் இந்த 2024 குவார்டர்லி டாப் 15 பாக்ஸ் ஆஃபீஸ் மூவிஸ் கொண்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 3 மாதத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் வந்த படங்களை பாக்ஸ் ஆஃபீஸ் அடிப்படையில் அதிகமாக வசூல் வந்ததுன்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ண போகிறோம். நம்ம கவுண்டரில் 15வது இடத்துல பார்க்க போகிற படம் ரணம். இந்த ரணம் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலாக கிட்டத்தட்ட 5 கோடிக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட பட்ஜெட்டே ஒரு 3-4 கோடிக்கிட்ட வந்துருச்சு. ஸோ படம் ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி நல்ல தேட்டரிக்கல் ரன்னிங் சர்வெல்லாம் கொடுத்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பெருசாக வரல. அது காரணம் அதிகபட்ச தேட்டரில் போட்ட தேட்டர்லேயும் அதிகமான மக்கள் போகல. நம்ம கவுண்டரில் 14வது இடத்துல பார்க்க போகிற படம் ப்ளூ ஸ்டார். இந்த ப்ளூ ஸ்டாரோட மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலாக கிட்டத்தட்ட 9 கோடி வந்திருக்கு. இந்த படமும் 5-6 கோடிக்கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். ஆனாலும் ஒரு 3 கோடிக்கிட்ட லாபம் வந்திருந்தாலும் ஆக்சுவலி இந்த படம் வந்து நிறைய டைட் ஷெடியூல் இருந்தது. 20 நாள் கிட்ட ரன்னிங் கொடுத்துட்டாலும் பெரிய தேட்டர்கள் கிடைக்கல. ஆனால் ஓப்பனிங் எடுத்தது, வீக்கெண்ட் எடுத்தது. ஸோ அதனால தான் இந்த 9 கோடி கிட்ட. நம்ம 13வது பார்க்க போகிற படம் சிங்கப்பூர் சலூன். சிங்கப்பூர் சலூன் கிட்டத்தட்ட வந்து 8லேருந்து 10 கோடி கிட்ட எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக அதிகபட்சமாக 12 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. நம்மளுக்கு ஓடும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக கலெக்ஷன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. எனிவே 12 கோடியாச்சும் வந்திருக்கு. நம்ம கவுண்டரில் 12வது இடத்துல பார்க்க போகிற படம் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 18 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 10-12 கோடி கிட்ட எடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம 11வது பார்க்க போகிற படம் லவ்வர். இந்த லவ்வர் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக கிட்டத்தட்ட 19 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் சொல்லிட்டு நம்ம நேற்று போட்ட கவுண்டரில் கூட பார்த்தீங்கன்னா முதல் இடம் வச்சிருப்போம். அது காரணம் இந்த படம் வெறும் 3-4 கோடியிலேயே அதிகபட்சமாக செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு நல்ல வசூலாக பார்க்கப்படுது. நம்ம கவுண்டரில் 12வது பார்க்க போகிற படம் மிஷன் சாப்டர் 1. இந்த படம் 23 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட்டாக 12 கோடிக்கு மேலே இருக்கு. எனிவே ஒரு நல்ல ஒரு லாபமாக போயிருக்கு. நம்ம கவுண்டரில் 9வது பார்க்க போகிற படம் சைரன். சைரன் படம் கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலாக 27 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி படம் நல்ல கலெக்ஷன் தானு பார்ப்பீங்க. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 30 கோடி கிட்ட இருந்திருக்கு. நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் மேரி கிறிஸ்மஸ். இந்த மேரி கிறிஸ்மஸ் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக 29 கோடி கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு. நல்ல ஒரு கலெக்ஷன் ஆச்சு நம்ம விஜய் சேதுபதி படத்துக்குன்னு பார்ப்பீங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. இந்த படத்தோட பட்ஜெட்ன்றதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு ஹிந்தி படம். கேத்ரினா கைஃப் ஹீரோனி. அவங்க சம்பளமே பெருசு. ஆக்சுவலி படம் வந்து உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் இல்லைனாலும் படத்தோட க்ரோ அண்ட் காஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறைய செலவாகி இருக்கு. அதை தாண்டி இது ஒரு ஹிந்தி படம். அதனால வேர்ல்டு லெவலையும் ஒரு மார்க்கெட் இருக்கு கேத்ரினா கைஃபுக்கு. ஸோ அந்த மாதிரி தேட்டர்களில் விட்டதுனாலேயே இந்த அளவுக்கு வந்து படம் சரியா போலனா கூட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்கு. படத்துக்கு பட்ஜெட் அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வரலையே, படம் வேலைக்கு ஆகுதுன்னு நினைச்சிடாதீங்க. இது வெறும் தியேட்டர் கலெக்ஷன் மட்டும் தான். இன்னும் ஓடிடியில் விற்பாங்க, அப்புறம் பாட்டோட கலெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்க பிசினஸ் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போற படம் லால் சலாம். லால் சலாம் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா கிட்டத்தட்ட 33 கோடிக்கு மேல வந்திருக்கு. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட்ன்றதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 கோடி கிட்ட இருந்திருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் உள்ள வந்துட்டாரு. ஸோ அவ்வளோ வரதான செய்யும். அவர் இல்லாம இந்த படம் எடுத்திருந்தா இந்த படம் ஒரு 10லேருந்து 15-20 கோடிக்குள்ள மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 10 கோடி ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஓப்பனிங் யோஸ் தான் இவ்வளவு பெருசா வந்திருக்கு. ஆனாலும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் ஸ்டாரோட ரேஞ்சி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். அதை ஏங்க கம்பேர் பண்ணோம்? இது அவர் படம் இல்லையே, கெஸ்ட் தானே பண்ணார் சொன்னாலும் ஆக்சுவலி அவர் உள்ள வந்துட்டாரு, அவர் படம் தான். ஸோ கம்பேர் பண்ணி தான் ஆகணும். நம்ம கவுண்டரில் 6வது இடத்துல பார்க்க போற படம் அயலான். அயலான் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா 91 கோடிக்கு மேல வந்திருக்கு. ஆக்சுவலி இவங்க அஃபிஷியலா 75 கோடிக்கு மேல அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேல பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடா இந்த கலெக்ஷன் வந்திருக்கும்னு சொல்றாங்க. 100 கோடிலாம் தாண்டிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமே அதுக்கெல்லாம் பெரிய ரிசல்ட் இல்ல. அதை தாண்டி இந்த படமும் 100 கோடி பட்ஜெட்ல உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ முதலுக்கு போட்ட லாபம் கிடைக்கல. அந்த மாதிரி நிறைய இந்த படத்து மேல இருந்தாலும் அவங்க ஓடிடிலாம் தனியாக விற்பாங்க. இது ஜஸ்ட் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் தியேட்டரில் ஓடுற கணக்கு தான். அதை தாண்டி அந்த 100 கோடிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் மேலே இந்த படம் வந்து கிடப்பில் கிடந்து. ஸோ அதோட வட்டி அந்த மாதிரிலாம் சேர்த்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் கேப்டன் மில்லர். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலாக 93 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆனால் இந்த படத்துக்கும் பட்ஜெட்ன்றது ஒரு மிகப்பெரிய லெவல் பட்ஜெட் தான். ஏன்னா தனுஷ் படத்திலே அதிகமான பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படமாக இருந்தது. இந்த படம் நம்ம தமிழ்நாடு தேட்டர்களில் சரியா போல தெரியும் உங்களுக்கு. சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன்லாம் வச்சு அங்கே தெலுங்கு, கன்னடாலாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒன்றுமே எல்லாமே ஓப்பனிங்ல எடுத்தா மட்டும் தான் இந்த அளவுக்கு இருந்திருக்கு. மற்றபடி சர்வேவிங்கிறது கேப்டன் மில்லர் பெருசா பண்ணல தியேட்டரிக்கல்ல. ஆனால் ஓடிடியில் நல்லா பண்ணிடுச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தனுஷ்க்கு ஓடிடியில் ஒரு படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஓடிடி பிளாட்ஃபார்மில் அடுத்த ஒரு படம்ன்றது நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த படமும் நல்ல அமௌண்ட் தான் போயிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஹிட் வச்சிருக்காரு. ஸோ தியேட்டரில் சரியா போலனாலும் அது பெருசா அந்த அளவுக்கு பாதிச்சிருக்காது. ஆனால் இன்னொரு விஷயமா நம்ம கேப்டன் மில்லர் படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கம்பெனி சைட்ல இருந்து அனௌன்ஸே பண்ணல. இது வந்து ஒரு ட்ராக்கிங் டேட்டா தான். நம்ம கவுண்டரில் 4வது இடத்துல பார்க்க போற படம் பிரேமலு. இந்த பிரேமலுன்றது தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஆனால் தமிழில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு மலையாள வெர்ஷன். ஸோ மலையாளம், தெலுங்கு, தமிழ் வேர்ல்டு வைடா சேர்த்து இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கோடி, ஆக்சுவலி 140 கோடி கிட்ட கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிடும். ஃபியூச்சர் ரன்னில் 150 கோடி கலெக்ட் பண்ணாலும் இந்த படம் ஆச்சரியப்படல. ஸோ அதனால தான் நம்ம வேர்ல்டு வைடு கணக்கை பார்த்து நம்ம இந்த அளவுக்கு டாப் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆடு ஜீவிதம். இந்த ஆடு ஜீவிதம் இப்போ தான் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 100 கோடியை எட்டப்பாகுது. ஆக்சுவலி இந்த படம்ன்றது நாவலாக நிறைய பேருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால படம்ன்றது ஒரு மிகப்பெரிய
ஓப்பனிங் எடுத்திருக்கு. ஆனால் படம் வந்து ஒரு ஸ்லோ பேஸில் இருக்கிறனால என்ன மாதிரி ஃபியூச்சர் கிடைக்கும் தெரியல. ஆனால் பெரிய ஒரு ஓப்பனிங் எடுத்திருக்கறனால அது மேலே ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் வந்திருக்கு. நல்ல படமாக பெருசாக பேசப்படுது. ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக 150ன்றது 200 கோடி போனாலும் ஆச்சரியப்பட இல்லை. இனிமே ஃபியூச்சர் இதை நம்ம பெருசாக கணிக்க முடியல. ஏன்னா அடுத்தடுத்து இந்த ஏப்ரலில் நிறைய படங்கள் வருது. அதனால இன்னைக்கு ரேஞ்சில் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 250 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணோம். அதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 60 கோடி கிட்ட இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுடைய நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் மஞ்சுமல் பாய்ஸ் தான். ஏன்னா கேப்டன் மில்லர் ஐலாண்ட்லாம் கூட நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணல. ஸோ தமிழ்நாட்டோட நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு மலையாள படமாக அமைஞ்சிருக்கு இந்த இயர் குவார்டர்லியை பொறுத்த வரைக்கும். எனவே இந்த படம் இப்போ சர்வே ஆகிருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 230 கோடி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ 240 250 கோடிக்கு கண்டிப்பாக இந்த படத்தோட ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு ட்ராக் பண்ணப்படுது. நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் அனுமன். அனுமன் படத்தோட வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 300 கோடிக்கு மேலே ஆக்சுவலி 320 330 கோடி வந்திருக்கு அப்படின்றாங்க ட்ராக்கிங் ரேஞ்சில் பார்க்கும்போது. ஏன்னா இவங்க 25 நாள்லேயே 300 கோடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போஸ்டே விட்டுருப்பாங்க அஃபிஷியலாக. ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட் பெருசுனாலும் நம்ம மஞ்சுமல் பாய்ஸோட ஆனால் இங்கே அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. இன்னொன்று மஞ்சுமல் பாய்ஸுக்கு 200 கோடிக்கு மேலே விடல. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனில் வேர்ல்டு வைடாக நம்ம கம்பேர் பண்ணும்போது அனுமனை டாப்பில் கொடுத்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் தான் இங்கே ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம அனுமன் படம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி பண்ணது பெரிய விஷயம் தான். ஆனால் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 300 கோடியை தாண்டி இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனில் கவுண்டர் கொடுத்துருக்கோம். சரி ஓகே, இதோட கவுண்டர் முடிஞ்சில்ல. இன்னும் 2 ஹாலிவுட் படங்கள் இருக்கு. அந்த ஹாலிவுட் படங்களோட கலெக்ஷன்லாம் மிக பெருசாக இருக்குன்றனால தான் தனியாக ஒரு ஸ்பெஷல் அப்ரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ அதில் நம்ம முதல்ல கும்பு பாண்டா 4 பார்த்துருவோம். கும்பு பாண்டா 4 பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வசூல் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இந்தியா லெவலில் 25-30 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன 2 வாரத்தில். அதை தாண்டி இந்த படத்தோட வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கேட்டால் தலை சுத்திரும். ஏன்னா 3000 கோடி கிட்ட வருது. கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட்ன்றதே பார்த்தீங்கன்னா 700 கோடிக்கு மேலே. எனிவே 700 கோடிக்கு மேலனாலும் 3000 கோடின்றது ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் தான். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பு பாண்டா ஒரு நல்ல பிளாக் பஸ்டராக பார்க்கப்படுது. அடுத்து காங் அண்ட் காட்சிலா. இந்த படம் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீக் கூட ஆகல. ஆனால் இந்த படம் அதுக்குள்ளே ஆக்சுவலி ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி அசால்ட்டாக தாண்டிட்டோம் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில். ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்குள்ள வேர்ல்டு வைடா 2000 கோடி கிட்ட வந்துடுச்சு. ஸோ முடியும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்கும். ஏன்னா காட்சிலா வெஸ்காங் பார்த்துருப்பீங்க படம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இந்த படம்லாம் பெருசாக தோக்குறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்களே. இருங்க இத்தரும் வீடியோ முடியல. இதுக்கப்புறம் தான் முக்கியமான கதையை பேசணும். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வாங்கின படம் ஹாலிவுட் படம் அது வாங்கிடுச்சுனாலும் அதுக்கு அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா மலையாள படம் தெலுங்கு படம் தான் இருக்கு. ஆக்சுவலி எல்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கீங்க. அது ஒரிஜினல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் இங்கே சொல்லியிருக்கனாலும் தமிழில் வந்த பெரிய ஹீரோனா சிவகார்த்திகேயன், தனுஷ், அப்புறம் ரஜினி கூட லால் சலாம் கூட எடுத்துங்களேன். படம் ஒரு நல்ல கலெக்ஷனாக இருந்தால் ரஜினிக்கு 600-700 கோடி வந்த இடத்துல இங்கே 100 கோடி வந்துருக்கலாமே. அதை தாண்டி கேப்டன் மில்லர் அண்ட் ஐலாண்ட் இது ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய படமாக சவுத் இந்தியன் லெவலில் பார்க்கப்பட்ட படம் தான். பட் இதுகளும் 100 கோடியை டச் பண்ணல. ஆக்சுவலி இதை பெருசாக அங்கலாய்ச்சி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இந்த 2024 குவார்டர்லியை முடிச்சிட்டோம். ஆக்சுவலி ஒரு 3 மாதம் முடிஞ்சு போச்சு. சைரன் நம்ம ரவி படம், ரவிக்கு கூட 100 கோடி படங்கள்லாம் இருக்கு. பட் அவருக்கும் இந்த சைரன் சூப்பராக இருந்து பெருசாக போயிருந்தா 100 கோடி வந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் வராமல் மஞ்சுமல் பாய்ஸ் அனுமான் மாதிரி படங்கள் தான். அனுமான் வந்து அந்த ஒரு கிரியேஷனுக்கோசம் போச்சு. அது புது டைரக்டர்னாலும் அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸும் புது டைரக்டர்னாலும் அது குணா அப்புறம் அதில் இருந்தால் நிறைய எஃப்ஐடி போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்களமாக ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி 150 கோடி கிட்ட கலெக்ஷன். கர்நாடகா விட்டுருங்க, அவங்க இப்போ தான் KGF மூலமாக பெருசாக வந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் பெரிய பில்டப். ஆனால் தமிழ் சினிமா அப்படியா? தமிழ் சினிமா வேற லெவல். ஆக்சுவலி டாப் 2ல பல வருடங்களாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. டாப் 1க்கும் எட்டி பார்த்த ஒரு சினிமா டாப் 3 போனதே பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ டாப் 4க்கு வந்துருச்சு. ஏன்னா தெலுங்கு சினிமா விட மலையாள சினிமா எங்கேயோ போயிட்டு இருக்கு. தெலுங்கு சினிமாவும் தக்க வச்சுட்டு இருக்கு. குண்டூர் காரம் வந்து மகேஷ் பாபு படம் 200 கோடி கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க. அனுமன் பாருங்க ஒண்ணுமே இல்லாம 300 கோடி. அதை தாண்டி இங்க ஹிந்தி படம்லாம் போயிட்டீங்கன்னா அங்க ஃபைட்டர், இப்போ வந்து சைத்தான், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 படங்கள் அங்க ஹிந்திலையும் வந்து ஒரு குவார்டர்லியில வந்து அவங்களுக்கு 100 கோடி படங்கள்ன்றது ஒரு சிலது இருக்கு. ஆனா அவங்களும் அங்க அகலாய்ச்சிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களாம் வந்து 500-1000 கோடி பட்ஜெட் வச்சிருக்கோங்க. எனிவே மினிமம் 100 கோடி பட்ஜெட்ங்கிறத டச் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இங்க தமிழ் சினிமால ஒரு குவார்டர்லியே முடிஞ்சு போச்சு, 100 கோடி படம் இல்லைங்க. இதுக்கு இங்க படங்களுக்கு தரமா இல்லைன்றதெல்லாம் யாரும் வந்து பெருசாலாம் சொல்லாதீங்க. சைரன் வந்து ஒரு பெரிய ஹீரோ படமா நல்லா தான் இருந்தது. கேப்டன் மில்லர் நல்ல படம் தானே, OTTல கொண்டாடிட்டு இருக்காங்களே, பெருசா போயிட்டு இருக்கு. ஆனா தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி இதெல்லாம் கூட விட்டுருங்களா. ரணம் ஒரு நல்ல படம் தானே. ஆனா அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா ஒரு சின்ன ஹீரோ பட் பிரேமலுலாம் என்ன அவ்வளவு பெரிய ஹீரோக்களா நடிச்சிட்டாங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு பெருசா பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்கல. ஆக்சுவலி தமிழ் சினிமாவை வந்து மொக்கன்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சினிமாவை பத்தி பேசுறவங்களே பேசிட்டு இருக்கோம். அது பேசலாம், ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை பத்தி பேசும்போது பேசிடலாம். ஆனா அடுத்த லாங்குவேஜ் படத்தை ஓவராலா தலையில தூக்கி வைக்கும் பொழுது நம்ம படம் வந்து ஒரிஜினலாவே நல்லா இருந்தாலும் இது ஓடாம தாங்க போகும். ஸோ அந்த விஷயம்
இவ்வளோ பெரிய ஒரு இயரில் குவார்டர்லியில் ஒரு தமிழ் படம் கூட 100 கோடி வரலங்கிறதுக்கெலாம் யார் காரணம்ன்றத நான் சொன்னாங்க கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுவீங்க. ஆக்சுவலி இத்தனைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பெரிய படங்கள் வந்து பல படங்கள் இப்போ லைன் அப்பில் நிற்கிது. அது எல்லாம் ஒரே டைமில் விடுவாங்க போல இருக்குது. அது எல்லாமே சேர்த்து என்ன அது ஒன்று கிளாஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் அடிப்பட போகுது. இப்போ இந்த குவார்டர்லியில் ஒரு பெரிய படம் வந்தோம்னா கண்டிப்பாக 100 நாள் சொல்ல போனால் இப்போ சூர்யா படம் இருக்குது, விக்ரம் துருவநஸ்திரமும் ரிலீஸ் ஆக முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் கமல் இந்தியன் ரிலீஸ் பண்ணிடலாம், இல்லை ரஜினிது வேட்டையன் கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலி அஜித்தை பற்றிலாம் கேட்குறதுல விடாமுயற்சி அது எப்போ வரும்னு தெரில. விஜய்க்கு வந்து லேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அவரோட அரசியல் வருகை, அப்புறம் அவர் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எனிவே எல்லாருமே தீபாவளி, எல்லாருமே வந்து சம்மர், எல்லாருமே வந்து ஆயுத பூஜை நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலே டார்கெட் பண்ணி கும்பலாக எல்லாம் ஒன்றா நிற்க போகிறீங்க. பட் இந்த குவார்டர்லியை மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இது மிஸ் பண்ணது தான். இனிமேலாச்சும் ஃபியூச்சரில் வந்து ஒரு சினிமா பிளானிங்கிறது நம்ம ஆட்கள் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி தேட்டரில் ஆடியன்ஸ்லாம் வரமாட்டாங்க தான் இந்த ஒரு குவார்டர்லி டைம்லனாலும் நல்ல படம் கொடுத்தா கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து தேட்டருக்குள்ளே இழுத்தே தீரலாம். ஆக்சுவலி அப்படிலாம் இழுத்து தானே மஞ்சுமல் பாய்ஸ்லாம் 60 கோடி தமிழ்நாட்டில் தான் வந்தது. இங்கே படம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி படமாக வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து படங்கள் அமையலன்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரியான படங்கள் இருந்தாலும் அது எல்லாமே ஒரே டைமில் கொடுத்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் கிளாஸ் பண்ணி அதோட வளர்ச்சியை கெடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணணுன்றதுக்கோசம் இந்த வீடியோ பண்ணதுக்கான பெரிய காரணமே.